ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இந்த மகிழ்ச்சியான புதிய மாதத்தின் முதல் நாளின் காலை பொழுதில் ஆண்டுடைய இல்லம் நாடி அவரை ஆராதிக்க வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு ஆண்டவரின் திருப்பெயராலே இவ்வழிபாட்டிற்கென்று உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றேன். நாம் அனைவரும் கண்களை மூடி தலைவணங்கி அமைதியான முறையில் இவ்வழிபாட்டிற்கென்று நம்மை நாமே ஆயத்தம் செய்து கொள்வோம். தந்தை, மைந்தர், தூய ஆவியானவராகிய மூவரு கடவுளின் பெயராலே ஆமென். ஜெபம் செய்வோம். ஈடு இணையற்ற அன்பும் எல்லையில்லா இரக்கம் கொண்ட எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, காலைக்கு காலை புதிய இரக்கங்களினாலும் மிகுதியான நன்மைகளாலும் எங்களை முடிசூட்டி காக்கிற எங்கள் அன்பின் கடவுளே, ஆசீர்வாதமாக எங்கள் வாழ்க்கையில மீண்டும் ஒரு புதிய மாதத்தை காணுகிற பாக்கியத்தை நீர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். இது 2026 ஆண்டின் 5 மாதங்களை கடவுளுடைய மேலான கிருபையினாலே நாங்கள் முடிக்க நீர் கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த 6வது மாதத்தின் முதல் நாளின் காலை பொழுதில் இறை சன்னிதானத்தை நாடி வருகை தந்து முழு உள்ளத்தோடு உம்மை ஆராதித்து நீர் அருளும் உமது வார்த்தைகளையும் நீர் எங்களுக்கு பகிர்ந்தளிக்க போகின்ற உமது திரு சாக்கிரமத்தாகிய திருவிருந்திலும் எங்களை இணைத்துக் கொள்ள நீர் பாராட்டியிருக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். இந்த வழிபாட்டை கடவுள் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொடும். துவக்கம் முதல் இறுதி மட்டுமாக திரு பிரசன்னத்தினாலே எங்களை நீர் ஆட்கொள்ள வேண்டும் என்று சொல்ல வழிய வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் பிதாவே, ஆமென். நாம் வழிபாட்டிற்கு ஆர்வமாகவும் மூவரு கீர்த்தனை பாடலை இணைந்து பாடும். தோத்திர பாத்திரனே தேவா தோத்திர தோத்திர தேவா தோத்திரம் துதியுமக்கே ராத்திரியும் காத்தீர்த்தோ தீரம் துதியுமக்கே நேத்திரம் போல் முழுரா திரியோம் காத்தீர்த்தோ தீரம் தூது துணையன காத்தவனே துடிக்கொள் தாய்ப்போ படிமை காத்தவனே அகன்றிடவே நல்ல பாரிதை புரட்டி பொருள செய்தே கணப்பாகு சீராக்கி வைத்தார். புரட்டி பொருள செய்தே கணப்பாகு சீராக்கி வைத்தார். இன்றைய தினமிதிலும் தோளிலேந்தெந்த வகைகளிலும் ஓம் திருமறைப்படி ஒழுங்கிட எமக்கருள் போன்றியே காத்து கொள்வார். ஓம் திருமறைப்படி ஒழுங்கிட எமக்கருள்
பாத்திரனே தேவா தோத்திரம் துதியுமக்கே. நேத்திரம் போல் முழு ராத்திரியும் காத்தீர் தோத்திரம் துதியுமக்கே. நேத்திரம் போல் முழு ராத்திரியும் காத்தீர் தோத்திரம் துதியுமக்கே. நம் யாவரும் எழுந்து நின்று விடியல் ஆராதனை முறைமையை பின்பற்றுவோம். 45வது பக்கம். ஆண்டவரை என் உதடுகளை திறந்தருளும், கடவுளே என்னை விடுவித்தருளும். ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய விரைந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே. ஆமென். அல்லேலூயா. 91வது சங்கீதம் முதல் 9 வசனங்களை நாம் முறையாக வாசிப்போம். பாடல் புத்தகத்தில் 190வது பக்கம். சங்கீதம் கர்த்தர் ஸ்தோத்திரம். பரிசுத்தமான மாதத்தின் முதல் நாளில் நாம் குறிக்கப்பட்ட தெரிந்தெடுக்கப்பட்ட சங்கீத பாகம் சங்கீதம் 91வது சங்கீதம் சேர்ந்து வாசிப்போம். 9வது வசனம். எனக்கு அடிக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு வாசலமாக கொண்டார். குறிக்கப்பட்ட மாதத்தின் முதல் நாள் கூறிய திருமறை பகுதி வாசிக்க முடிந்தது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே. ஆமென். ஆண்டவருடைய வாழ்வையருளும் திருமொழிகளை படித்த நாம் அதற்கு மறுமொழியாக விசுவாசத்தை பாடல் புத்தகத்தில் 24வது பக்கமுள்ள நிசையா விசுவாச பிரமாணத்தின் வழியாக அறிக்கை செய்வோம். 24வது பக்கம். ஒரே கடவுளை சுவாசிக்கிறேன். இவர் வானத்தையும் பூமியையும் காணப்படுகிறதும் காணப்படாதும் ஆகிய எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்திற்கும் அல்ல பிதாவுமானவர். ஒரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சுவாசிக்கிறேன். கடவுளுடைய ஒரே பிரான குமாரன், சர்வ காலங்களுக்கு முன்னே பிதாவென்று பிறந்தவர், சிருஷ்டிக்கப்பட்டவர் அல்ல, பிறந்தவரே. கடவுள் என்று கடவுள், ஜோதி என்று ஜோதி, மெய்யான கடவுள் என்று மெய்யான கடவுள், பிதாவோடு ஏக வஸ்துவானவர். இவரை கொண்டு எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டன. மனிதராகி நமக்காகவும் நம்ம ரட்சிப்பு நிமித்தமாகவும் பரலோகத்தில் இறங்கி பரிசுத்த ஆவியினால் கன்னிமரிடத்தில் அவதரித்த மனிதனானார். பொந்திய பிலாத்தின் கீழ் நமக்காக சிலுவையில் அறை உண்டு மரித்து அடங்க பண்ணப்பட்டார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு மகிமையோடு திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவில்லை. பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். இவர் ஆண்டவரும் உயிர்ப்பிக்கிறவரும் ஆமே. இவர் பிதாவினின்றும் குமாரன் என்று புறப்படுகிறவர், பிதாவோடும் குமாரனோடு ஏகமாய் தொழுது மகிமைப்படுத்துகிறவர், தீர்க்க தரிசிகளை கொண்டு உரைத்தவரும் ஆமே. பாவ மன்னிப்புக்காக ஒரே ஞானஸ்நானம் அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர் திறதலையும் ஒரு நித்திய பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமே. உட்காருவோம்.
நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் அவர் தம் மைந்தரும் நம் ஆண்டவருமாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் நம் அனைவருக்கும் ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாவதாக. ஆமென். கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே இந்த ஆண்டினுடைய 5 மாதத்தை நாம் முடித்து 6வது மாதம் இந்த ஜூன் மாதத்தினுடைய முதல் நாளின் காலை பொழுதில் ஆண்டவருடைய சமூகத்தில் இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கின்ற ஒரு மேலான பாக்கியத்தை இறைவன் கொடுத்திருக்கிறார். அதை நினைத்து நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். இந்த மகிழ்ச்சியான நாளில் ஆண்டவராக இறைவன் தருகின்ற அவரின் வார்த்தையோடு கூட இந்த மாதத்தை நாம் துவங்கி வாழப்போகின்றோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட திருமறை பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 17வது வசனத்தின் முற்பகுதியை மாத்திரம் நாம் வாசித்து தியானிப்போம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உமது வாழ்வை அருளும் திருமொழிகளை நாங்கள் சிந்திக்க ஆயத்தப்படும் போது கடவுளாக இறைவன் நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றோம். நீர் அருளும் உம் வார்த்தைகளை உம் மக்களாகிய நாங்கள் ஏற்றுக்கொண்டு உள்வாங்கி மனநிறைவோடு இந்த மாதம் முழுமையாக துணிவோடு ஆற்றலோடு நம்பிக்கையோடு உற்சாகத்தோடு வாழ்ந்திட நீர் எங்களுக்கு அருளை தாரும். பேசுகிற அடியனை மறைத்து நீர் வெளிப்படும் நாங்கள் அனைவரும் கேட்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் வழியே பிதாவே, ஆமென். ஆண்டவருக்குள் அன்பார்ந்தவர்களே, ஜூன் முதல் நாள் என்று சொல்லும்போது பேரண்ட்ஸ் டே என்று சொல்லப்படும் உலக பெற்றோர் தினமாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. ஆகையினால் பெற்றோர் இல்லை என்றால் நாம் இல்லை. ஒரு தாய் தந்தையின் வழியாகத்தான் இந்த உலகத்தில் நாம் வந்திருக்கின்றோம். ஆகையினாலே நம்முடைய பெற்றோர்களை நாம் நினைத்து இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். பெற்றோர்களாகிய உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, உனக்கு விரோதமாய் செய்யப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று சொல்லி அந்த வசனத்தின் அந்த அதிகாரத்தின் கடைசி வாக்கியம் கர்த்தர் அருளிய வாக்கு இதுவே என்று சொல்லப்பட்டுள்ளது. சாது சுந்தர் சிங் என்று சொல்லுகின்ற ஒரு இந்திய மிஷனரி 1889 1929 ஆண்டின் காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு மிஷனரி. ஸோ அவர் பஞ்சாப் என்கின்ற அந்த பகுதியில் பிறந்து சிறு வயதிலிருந்து அவர் ஒரு மிஷன் பள்ளிக்கூடத்தில் தன்னுடைய அந்த ஆரம்ப கால கல்வியை மேற்கொள்கின்றார். அப்படி மேற்கொண்டு அவர் மிக அதிகமாக ஆண்டவரை மக்களுக்கு எடுத்து கூறக்கூடியவர்களை வெறுக்கக்கூடியவராக, அவர்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவராக தன் வாழ்க்கையை வாழ்ந்ததாக நாம் பார்க்கின்றோம். அப்படி இருக்கும்போது திருமறை கூட அவருக்கு புதிய ஏற்பாட்டு அவருடைய கரங்களிலே ஒரு சமயம் கிடைக்கிறது. அதையெல்லாம் அவர் எடுத்து வீசுகிறார். எனக்கு பிடிக்காத புத்தகம் என்று சொல்லி எல்லாம். அந்த அளவிற்கு தன்னுடைய வாழ்வை அவர் வாழ்ந்தவர். இப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலங்களில் அவர் ஒரு மிக பெரும் விரக்தியில் ஒரு கஷ்டமான நெருக்கடியான ஒரு நிலைக்குள்ளாக தள்ளப்படுகின்றார் அந்த இளைய வயதிலே. அப்படி இருக்கும்போது அவர் ஆண்டவர் பக்கமாக வருகின்றார். அந்த திருமறையை அவர் படிக்கின்றார். படித்து ஆண்டவருடைய அன்பை அதிலிருந்து உணர்ந்து இறுதியாக ஆண்டவர் இயேசுவை தன்னுடைய வாழ்வின் சொந்த இரட்சகராக அவர் ஏற்றுக்கொள்கின்றார். அப்படி ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய இல்லத்திற்கு அவர் போகின்றார். போய் தன் தந்தையினிடம் சொல்லுகின்றார், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் சொந்த இரட்சகராக. இந்த சீக்கிசம் அப்படின்னு ஒரு ரிலீஜியன் இருக்கும், ஒரு சமயம்.
அதை சார்ந்தவர் அவர். ஸோ அப்படி இருக்கும்போது அவர்கள் அதை மறுக்கிறார்கள், அவரை வெறுத்து இல்லத்திலிருந்தே வெளியேற்றி விடுகிறார்கள். ஸோ இல்லத்திலிருந்து வெளியேறின பிறகு அவர் எங்கு போவது என்று தெரியாமல் பல இடங்களுக்கு அலைந்து திரிந்து தன்னுடைய வாழ்வை அவர் வாழுகின்றார். இறுதியாக அவருடைய பெற்றோர்களே மீண்டும் தன் இல்லத்திற்கு அவர்களை அழைக்கிறார்கள். இல்லத்துக்கு போறாரு, ஆனால் வீட்டிற்குள் அனுமதி இல்லை, வீட்டுக்கு வெளியே அவரை தங்க வைக்கிறார்கள், அனுமதிக்கிறார்கள். ஸோ அப்படியெல்லாம் இருக்கும்போது அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்களே, அவருடைய பெற்றோர்களே அவருடைய உணவில் நஞ்சை கலந்து விஷத்தை கலந்து அவரிடம் கொடுக்கிறார்கள். ஸோ அவரும் அதை தெரியாமல் சாப்பிட்டு விடுகின்றார். உண்ட பிறகு தெரிகிறது இதில் விஷம் இருக்கிறது என்று சொல்லி. ஸோ உயிருக்கு ஆபத்தான ஒரு இக்கட்டான சூழலுக்கு அவர் போகிறார். அப்படி போகும்போது மருத்துவமனைக்கு போகிறார், மருத்துவர்களை பார்க்கிறார். அவர்கள் இறுதியாக சிகிச்சைகளை கொடுத்து பிறகு சொல்லுகின்றார்கள், எங்களால் காப்பாற்ற முடியாது, ஸோ இன்னும் சில நிமிடங்கள் சில மணி நேரங்கள் தான் உங்களுடைய உயிர் இருக்கும் என்றெல்லாம் சொல்லிவிடுகிறார்கள். இறுதியில் மிஞ்சி போனால் ஒரு நாள் நீங்கள் இருக்க முடியும், அவ்வளோதான் அப்படின்றாங்க. ஸோ நாளைக்கு நிச்சயம் உங்களுக்கு மரணம் வந்தே விடும். இப்படியெல்லாம் அவருடைய வாழ்வு போகிறது. ஸோ அந்த சாகும் தருவாயிலே அவர் இருக்கிற பொழுதிலும் கடவுளை அவர் விடவே இல்லை. ஸோ கடவுளால் அவரால் தான் இந்த நிலை என்றெல்லாம் அவர் யோசிக்கவில்லை. மாறாக இவை அனைத்தையும் பொறுமையாக ஏற்றுக்கொண்டு கடவுளை இறுக்கமாக பிடித்து அவரிடத்தில் வேண்டிக் கொள்கின்றார், ஆண்டவரை இந்த நிலையை மாற்றும், நான் சாகும் தருவாயில் இருக்கிறேன் என்றெல்லாம் கேட்கும்போது இறுதியாக அவருக்கு மீண்டும் ஒரு புதிய வாழ்வை இறைவன் அருளுகின்றார். மரண தருவாயில் போனார், ஆனால் கடவுளால் ஒரு புதிய வாழ்வு அவருக்கு பிறந்ததாக பார்க்கிறோம். இது நடந்த உண்மை நிகழ்வு. நீங்கள் கூகுள் சர்ச் கூட பண்ணி பாருங்க. சாது சுந்தர் சிங் என்கின்ற ஒரு இந்திய மிஷனரி தன் 16வது வயதில் அவர் ஒரு மஞ்சள் உடையை அணிந்து அவர் இறைவனுக்கென்று திருப்பணியை பல இடங்களுக்கு சென்றார். அவர் பல ஊர்களுக்கு சென்று ஆண்டவரை பற்றிய சுவிசேஷத்தை, நற்செய்தியை அறிவிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நற்செய்தியாளராக மாறி 1929 கர்த்தருக்குள் அவர் நித்திரை அடைந்தார். ஸோ இந்த நிகழ்ச்சி நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சொன்னால், நம்முடையவர்கள், நம்முடன் இருக்கிறவர்கள், நமக்கு தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், அல்லது நம் குடும்பத்தை சார்ந்தவர்கள் யாராக இருந்தாலும், நமக்கு எதிராக அவர்கள் செயல்பட்டாலும் கடவுள் அவைகளை உடைத்தெறிகின்றவராய், அவைகளை மாற்றி அமைக்கிறவராய், அவர்களுடைய தீய எண்ணத்தினால் நமக்கு நேரிடக்கூடிய எல்லாவற்றையும் வாய்க்காமல் போகச் செய்யக்கூடியவராக இறைவன் இருக்கின்றார். அதை தான் இந்த திருமறை நமக்கு சொல்லுகிறது. உனக்கு விரோதமாய் செய்யப்படும் எந்த ஆயுதமாய் இருந்தாலும், என்ன காரியமாய் இருந்தாலும் அது வாய்க்காதே போம் என்று சொல்லப்பட்டுள்ளது. இந்த பகுதி நாம் பார்க்கும்போது இது எசையாவினுடைய ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் என்று நாம் பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக 54ஆம் அதிகாரம் என்று சொல்லும்போது இதை எக்ஸைலிக் பீரியட், டியூட்ரோ ஐசையா என்று சொல்வார்கள். சிறையிருப்பின் காலத்தில் மக்கள் இருக்கும்போது இன்னும் சில நாட்களில் விடுதலை என்கின்ற ஒரு நிலையில மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது எசையா தீர்க்கன் மூலமாக அடிமைத்தனத்தில் வாழுகின்ற மக்களுக்கு இந்த வார்த்தை அருளப்படுகிறது. நம்பிக்கையற்று, பலனற்று, வலிமை குன்றி, வேதனையில, துக்கத்தில் இந்த அடிமை நிலை விரைவில் மாற வேண்டும். எங்களுக்கு எதிராக இப்படி ஒடுக்குமுறையை ஏற்படுத்துகிறார்கள், கஷ்டங்களை அனுபவிக்கின்றோம் என்று மக்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கும் போதுதான் கடவுள் யார் செயல்பட்டாலும், எந்த ஆயுதங்கள் உங்களுக்கு எதிராக வந்தாலும் அது ஒன்றுமில்லாமல் போய்விடும், அது வாய்க்காதே போய்விடும். ஆகையினாலே தைரியமாக துணிவோடு இருங்கள் என்று அவர்களை ஆற்றல் படுத்தி நாம் தொடர்ந்து படிக்கும்போது
56ஆம் அதிகாரத்திலிருந்து அவர்கள் விடுதலைக்கு பிறகு நடைபெறுகின்ற நிகழ்ச்சிகளாக நாம் பார்க்கிறோம். 55ஆம் அதிகாரம் வரையிலும் சிறையிருப்பின் காலம், 56ஆம் அதிகாரத்திலிருந்து 66ஆம் அதிகாரம் வரையிலும் நாம் பார்க்கும்போது அவர்கள் விடுதலை பெற்று தங்களுடைய தாய்நாட்டுக்கு போய் அங்கே நடந்த நிகழ்ச்சிகள் பதிவு செய்யப்பட்டிருக்கும். ஸோ இப்படி கடவுள் அவருடைய மக்களை ஒருபோதும் அவர் கைவிடாத கடவுள். அவர்களுக்கு எதிராக என்ன வந்தாலும், என்ன நேரிட அவர்களை அணுகினாலும் அதிலிருந்து இறைவன் அவர்களை விடுவிக்கிறவராய், அல்லது அவைகள் ஒன்றுமில்லாமல் போகச் செய்கிறவராய் இறைவன் ஆற்றலோடு செயல்படுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் முறைமுறையாய் படித்த சங்கீத பகுதி 91ஆம் சங்கீதத்தில், உன்னதமானவரின் மறைவில் இருந்தால் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கியிருப்பான். யாரெல்லாம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறாரோ அவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்கியிருப்பார். வேடனுடைய கண்ணினின்று பாலாக்கும் கொள்ளை நோயிருந்தும் அவர் உம்மை பிடிப்பார். சிறகுகளினாலே மூடுவார், சட்டைகளின் கீழ் அடைக்கலம் புகுவாய். ஸோ எதுவும் உமக்கு நேரிடாது. ரொம்ப அழகான ஒரு சங்கீதம் 91ஆவது சங்கீதம். ஒவ்வொரு வசனமும் அந்த சங்கீதம் முழுமையாக நாம் படிக்கும்போது நமக்கு தெரியும், நமக்கு எதிராக என்ன நேர வந்தாலும் அது ஒன்றும் இல்லாமல் கடவுள் மாற்றக்கூடியவராகவே இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு புதிய மாதத்திற்குள்ளாக நாம் நுழைந்திருக்கின்றோம். 6வது மாதம். இந்த மாதத்தில் நமக்கு என்ன நேரிடும் என்று சொல்லி நம்மால் கணிக்க யுகிக்க முடியாது. அதனால் எல்லாம் நடக்காது அப்படின்னு நினைக்கக்கூடாது. எதனாலும் நடக்கலாம். ஆனால் இறைவன் என்று ஒருவர் இருக்கின்றார். அந்த இறைவனை நாம் ஆற்றலோடு தைரியமாக பற்றி பிடித்து கொண்டு அவரிலே நம்முடைய வாழ்வை தொடர்ந்து வாழும்போது நமக்கு எதிராக வரும் எல்லா ஆயுதத்தையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கி வாய்க்காமல் போகச் செய்து கடவுள் நம்ம இந்த உலகத்தில், குறிப்பாக இந்த மாதத்தில் நம்மை வாழச் செய்வார் என்கிற நம்பிக்கையோடு இந்த மாதத்தை நாம் துவங்குவோம். ஆண்டவர் இந்த திருவசனங்களினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா அறிவிற்கும் அப்பாற்பட்ட ஆண்டுடைய தெய்வீகமான சமாதானம் நம் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவிற்குள் பக்குவப்படுத்தி காப்பாராக. ஆமென். நாம் தொடர்ந்து பாடல் புத்தகத்தில் 609வது பாடல், உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் என்கிற பாடலை இணைந்து பாடுவோம். 609வது பாடல். இப்பாடலின் பொழுது நம்முடைய காணிக்கைகளை கர்த்தருக்கு என்று எடுப்போம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியமே. அவர் சேட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளா மூடுவார். அவர் சேட்டையின் கீழடைக்கலம் புகவே தம் சிறகுகளா மூடுவார்.
அவர் சேட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளா மூடுவார். சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்வத்தையும் மிதிப்பார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதால் உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளா மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளா மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனே சரவர் முற்றும் ரட்சிப்பாரே. என் ஆத்துமனே சரவர். அவர் சேட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளா மூடுவார். அவர் சேட்டையின் கீழடை கலம் புகவே தம் சிறகுகளா மூடுவார். நம் யாவரும் முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். நாம் செய்த பாவ குற்றங்களை உணர்ந்து மனஸ்தாபப்பட்டு தாழ்மையுள்ள இருதயத்தோடு அமைதியான முறையில் ஒரு நிமிடம் கடவுளுக்கும் பிறருக்கும் எதிராக நாம் செய்திருக்கின்ற குற்றங்கள், பாவங்கள், தீமைகளை நாம் அமைதியான முறையில் அறிக்கை செய்வோம். பதினெட்டாவது பக்கமுள்ள பொதுவான பாவ அறிக்கை நாம் இணைந்து அறிக்கை செய்வோம். இரக்கமுள்ள கடவுளே, ஏழை பாவியாகிய நான் உமக்கு முன்பாக விழுந்து இந்த கிருபையும் பொறுமையும் தேட வருகிறேன். நான் மனதினாலும் வாக்கியினாலும் நடக்கையினாலும் வெகு விதமான பாவ குற்றங்கள் பண்ணேன் மனஸ்தாப்பட்டு அறிக்கையிடுகிறேன். ஆதாய் உள்ள சுவாமி, நரகத்திற்கு கழிவது நியாயமாயினும் நீ சமூகத்தை விட்டு தள்ளாதே. தேவர் ரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் பார்த்து செய்த பாவங்கள் எல்லாம் மன்னித்து என ரட்சியும். நான் திரும்ப பாவம் செய்ய சோதிக்கப்படும் போது இந்த சம்மதியாமல் இருக்கவும் பிரியமான பிள்ளையாக நடக்கவும் பரிசுத்த ஆவியை கொண்டு ஏன் நான் சாகும் வேளை மோட்சத்தில் சேர்வதற்கு என்னை ஆயத்து பண்ணலும் சுவாமி. ஆமென். வசனத்தின் ஊழியனாக அழைக்கப்பட்டு இவ்வூழியத்திற்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிற நான் என்னுடைய ஊழியத்தின்படி நீங்கள் செய்த இவ்வறிக்கையின் பேரில் உங்கள் யாவருக்கும் கடவுளின் கிருபை அறிவித்து நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதியாகவும் அவருடைய கட்டளையின்படியும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால் உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிக்கிறேன். ஆமென். நம்ம யாவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்தை 29வது பக்கமுள்ள திருவிருந்து ஆராதனை முறைமையின் முகவுரையை பின்பற்றுவோம்.
கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயங்களை உயர்த்துங்கள். நமது கர்த்தராகிய கடவுளை ஸ்தோத்தரிப்போம். வாருங்கள். பரிசுத்தமுள்ள கர்த்தரும் சர்வ வல்லமையும் உள்ள பிதாமாகிய அநாதி கடவுளே, நாங்கள் உம்மை எக்காலத்திலும் எவ்விடத்திலும் ஸ்தோத்தரிப்பது மெய்யாகவே தகுதியும் செம்மையும் நிதானமும் நன்மையுமாமே. ஆதலால் உமது மகிமையான நாமத்தை தேவ தூதர்களோடும் பிரதான தூதர்களோடும் சகலவான சேனைகளோடும் ஏக களிப்பாய் துதித்து நாங்களும் சொல்வதாவது, சேனை பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டி எங்கள் ஆகாரத்தை இன்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை இரட்சியும். ஏனென்றால் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து சொன்னதாவது, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள். இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து நன்றி செலுத்தி அவர்களுக்கு கொடுத்து சொன்னதாவது, எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள். இந்த பாத்திரம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினாலாகும் புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது. இதை நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். கர்த்தாவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
பாவத்தை சுமந்த சகாயனும் நேயனும் நாயனும் எனக்கன்பான ஞானமான வாழனும். பானம் பண்ணுங்கள். ஆண்டவரே கிறிஸ்துவின் திருரத்தம் தொல்லை மிகும் இவ்வுலகில் பானம் பண்ணுங்கள். ஆண்டவரே கிறிஸ்துவின் திருரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்பட்டது. பானம் பண்ணுங்கள். கிறிஸ்துவின் திருரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்பட்டது. பானம் பண்ணுங்கள். கிறிஸ்துவின் திருரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்பட்டது. பானம் பண்ணுங்கள். ஆண்டவராக கிறிஸ்துவின் திருரத்தம் சகல யோக சம்பூரண பாக்கியம் எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே. பானம் பண்ணுங்கள். ஆண்டவரே கிறிஸ்துவின் திருரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்பட்டது. பானம் பண்ணுங்கள். கிறிஸ்துவின் திருரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்பட்டது. பானம் பண்ணுங்கள். ஆண்டவரே கிறிஸ்துவின் திருரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்பட்டது. கிறிஸ்துவின் திருரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்பட்டது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருச்சைரமும் நடுவிலையேற பெற்ற திருரத்தமும் மெய்யான விசுவாச நித்திய வாழ்வுக்கு என்று திறப்படுத்தி பலப்படுத்தி காப்பாராக. கர்த்தாவின் சமாதானம் என்றும் உங்களோடு தங்கியிருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாழுங்கள். ஆமென். தொல்லை மிகும் இவ்வுலகில் இல்லையே. வாங்கி பேசுங்கள். ஆண்டவர் கிறிஸ்துவின் திருச்சரீரம் உங்களுக்காய் பிக்கப்பட்டது. ஆண்டவருடைய திருச்சரீரம் உங்களுக்காய் பிக்கப்பட்டது. கிறிஸ்துவின் திருச்சரீரம் உங்களுக்காய் பிக்கப்பட்டது. ஆண்டவருடைய கிறிஸ்துவின் திருச்சரீரம் உங்களுக்காக பிக்கப்பட்டது.
பானம் பண்ணுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்பட்டது. இதை பானம் பண்ணுங்கள். கிறிஸ்து இயேசுவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்பட்டது. இதை பானம் பண்ணுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்பட்டது. கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்பட்டது. பானம் பண்ணுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்பட்டது. பானம் பண்ணுங்கள். கிறிஸ்து இயேசுவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்பட்டது. கிறிஸ்து இயேசுவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்பட்டது. நம் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் திருச்சயரமும் நடுவெளியேற பெற்ற திரு ரத்தமும் மெய்யான விசுவாசத்தை நித்திய வாழ்வுக்கு என்று திடப்படுத்தி பலப்படுத்தி காப்பாராக. கர்த்தாவின் சமாதானம் என்றும் உங்களோடு தங்கியிருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாழுங்கள். ஆமென். இயேசு அழைக்கிறார். உங்களுக்காக பிக்கப்பட்டது. கிறிஸ்து இயேசுவின் திருச்சரீரம் உங்களுக்காக பிக்கப்பட்டது. ஆண்டவரின் திருச்சரீரம் உங்களுக்காக பிக்கப்பட்டது. கிறிஸ்து இயேசுவின் திருச்சரீரம் உங்களுக்காக பிக்கப்பட்டது. ஆண்டவரின் திருச்சரீரம் உங்களுக்காக பிக்கப்பட்டது. கிறிஸ்து இயேசுவின் திருச்சரீரம் உங்களுக்காக பிக்கப்பட்டது. ஆண்டவரின் திருச்சரீரம் உங்களுக்காக பிக்கப்பட்டது. பானம் பண்ணுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்பட்டது. பானம் பண்ணுங்கள். கிறிஸ்து இயேசுவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்பட்டது. பானம் பண்ணுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்பட்டது. திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்பட்டது. பானம் பண்ணுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்பட்டது. கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்பட்டது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்டது. பானம் பண்ணுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்பட்டது. கிறிஸ்துவின் திரு ரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்பட்டது. நம் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் திருச்சயரமும் நடுவெளியேற பெற்ற திரு ரத்தமும் மெய்யான விசுவாசத்தை நித்திய வாழ்வுக்கு என்று திடப்படுத்தி பலப்படுத்தி காப்பாராக. கர்த்தாவின் சமாதானம் என்றும் உங்களோடு தங்கியிருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாழுங்கள். ஆமென். தடியே இரக்கத்தை புகழுவே நீ நான் கோருகின்றேன்
வத்தலாக நின்றோ நீ போதுகந்தவ சுத நின்றத்தா அன்பாக வாங்கி புசிங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருச்சரீரம் உங்களுக்காக பிற்கப்பட்டது. கிறிஸ்து இயேசுவின் திருச்சரீரம் உங்களுக்காக பிற்கப்பட்டது. ஆண்டவரின் திருச்சரீரம் உங்களுக்காக பிற்கப்பட்டது. கிறிஸ்து இயேசுவின் திருச்சரீரம் உங்களுக்காக பிற்கப்பட்டது. நீத்தமாக என் நெஞ்சில் வைத்து யோசிப்பே. பானம் பண்ணுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்பட்டது. கிறிஸ்து இயேசுவின் திருரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்பட்டது. ஆண்டவருடைய திருரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்பட்டது. கிறிஸ்துவின் திருரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்பட்டது. ஆண்டவரின் திருரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்பட்டது. பானம் பண்ணுங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்பட்டது. கிறிஸ்து இயேசுவின் திருரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்பட்டது. கிறிஸ்துவின் திருரத்தம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்பட்டது. நம் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் திருச்சரீரமும் அவருடைய வெளியேற பெற்ற திருரத்தமும் மெய்யான விசுவாசத்தில் நித்திய வாழ்வுக்கு என்று திறப்படுத்தி பலப்படுத்தி காப்பாராக. கர்த்தாவின் சமாதானம் என்றும் உங்களோடு தங்கியிருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாழுங்கள். ஆமென். தேவரீரே என் சாவில் என்னை அங்கடியே கலிப்பாயேன்றோ போற்றுவே. ஆமென். நம்ம யாவரும் எழுந்து நின்று சிமியோரின் சோதர விளையத்தை பாடுவோம். ஆண்டவரே, இப்போது மது வார்த்தையின்படி உமது அடியேனை சமாதானமாய் போக விடுகிறே. ஓர ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் சகல ஜனங்களுக்கு முன்பாக நீராயத்தம் பண்ணின உமது இரட்சண்யத்தை என் கண்கள் கண்டன. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான யுகா யுகங்களா இருக்கிற படியே. ஆமென்.
கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க, ஏனெனில் அவர் நல்லவர். சர்வத்திற்கும் வல்ல கடவுளே, இந்த ஆரோக்கிய தேவ பிரசாதங்களினாலே எங்கள் பசி தாகத்தை தீர்த்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தேவர் இதை பற்றிக் கொள்ளும் திட விசுவாசத்திற்கென்றும் நாங்கள் ஒருவரை ஒருவர் சிநேகிக்கும் அனலான சிநேகத்திற்கென்றும் இதை எங்களுக்கு பழிக்க பண்ண வேண்டும் என்று உம்மோடும் தூய ஆவியோடும் யுகா யுகங்களாய் பிழைத்து ஆண்டு கொண்டிருக்கிற உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். நாம் அமர்ந்திருப்போம். திருச்சபையினுடைய அறிவிப்பை தொடர்ந்து வாசிக்க கேட்போம். போதகரை யாவர்களுக்கும் திருச்சபை யாவருக்கும் இந்த மாதத்தினுடைய முதல் நாள் ஆராதனுடைய தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவிப்புகள்: இன்று ஆராதனை முடிவிற்கு பிறகு நோயுற்ற மக்களுக்கு அவருடைய இல்லத்திலே திருவிருந்து வழங்கப்படும். ஆயத்தமாக இருக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு இடைவார ஆராதனை நடைபெறும். அந்த ஆராதனையிலே திருவிருந்து வழங்கப்படாது. அடுத்த வாரம் வரக்கூடிய புதன்கிழமை ஆராதனை திருவிருந்தோடு கூடிய ஆராதனையாக அனுசரிக்கப்படும் என்பதை அன்பாய் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே மாத காணிக்கை கொடுத்தவர்கள் திரு தமிழ்வேந்தன் ரம்யா அவருடைய குடும்பம் ரூபாய் 400, திரு ஆர் சுகிகுமார் வசந்தி அவர்கள் குடும்பம் ரூபாய் 300, திருமதி வசந்தி சுகிகுமார் அவர்கள் ரூபாய் 100, செல்வி பிரிஸ்கில்லா அவர்கள் ரூபாய் 100, செல்வன் வசந்த் அவர்கள் ரூபாய் 100, திரு வில்லியம் சித்ரா அவர்கள் ரூபாய் 200, திருமதி சித்ரா வில்லியம் அவர்கள் ரூபாய் 100, திரு தனுஷ் அவர்கள் ரூபாய் 100, திருமதி அஸ்வினி தனுஷ் அவர்கள் ரூபாய் 100, திருமதி தனுஷியா இளையராஜா அவர்கள் ரூபாய் 100, திருமதி மனோர்மணி ராஜேந்திரன் அவர்கள் ரூபாய் 200, திரு ஸ்டாலின் ரூபி அவர்கள் ரூபாய் 200, திரு எம் கிருபாகரன் ஆசிரியர் அவர்கள் ரூபாய் 1000, திருமதி ஸ்வேதா ஆசிரியர் அவர்கள் ரூபாய் 500, செல்வன் கே சாம் இமானுவேல் அவர்கள் ரூபாய் 250, செல்வன் சுவிகரன் அவர்கள் ரூபாய் 250, செல்வி வி தங்கமணி அவர்கள் ரூபாய் 200, திரு எஸ் வி தெய்வி சிகாமணி அவர்கள் ரூபாய் 100, திருமதி பத்மாவதி தெய்வி சிகாமணி அவர்கள் ரூபாய் 100, திரு சாமுவேல் பிரியதர்சினி அவர்கள் ரூபாய் 3000, திருமதி பிரியதர்சினி சாமுவேல் அவர்கள் ரூபாய் 2000, திரு ஜான் ஜேம்ஸ் டெய்சிமால் ஆசிரியர் அவர்கள் ரூபாய் 1000, திருமதி தவமணி சின்னத்தம்பி அவர்கள் ரூபாய் 300, செல்வியன் பிரேமா அவர்கள் ரூபாய் 200, திரு டி ஜெயசேகரன் பொன்னரசி ஜெய் அவர்கள் 4 மாத காணிக்கையாக ரூபாய் 2000, திரு ஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ரூபாய் 500, திருமதி சுதா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ரூபாய் 100, செல்வன் சியோன் அவர்கள் ரூபாய் 100, திரு தினேஷ் அவர்கள் ரூபாய் 500, திருமதி சௌமியா தினேஷ் அவர்கள் ரூபாய் 500, திரு ஆர் ஸ்டீவன்ராஜ் அவர்கள் ரூபாய் 500. தோத்திர காணிக்கையாக திரு எஸ் வி தெய்வ சிகாமணி அவர்கள் ரூபாய் 200, திரு எஸ் சாலமோன் பிள்ளைகள் ரித்தீஷ் நதீஷ் அவர்கள் ரூபாய் 500, சிறுவன் ஜூப்ளியன்ட் அவர்கள் ரூபாய் 200 கொடுத்துள்ளார்கள். அனைவருக்கு ஸ்தோத்திரம். அன்பானவர்களே,
நேற்றோடு 2 ஆண்டுகள் நம் மத்தியில் என்னுடைய திருப்பணி நிறைவு செய்து 3வது ஆண்டுக்குள்ளாக நுழைந்திருக்கின்றேன். ஸோ தலைவர் கைத்தட்டுறார். ஸோ தொடர்ந்து இந்த 3வது ஆண்டிலும் என்னுடைய திருப்பணிக்காக நீங்களும் என்னோடு இணைந்து செய்கின்ற இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நாம் ஜெபிப்போம். ஜெபித்த ஆசீர்வாதத்தோடு இந்த வழிபாட்டை நிறைவு செய்வோம். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே, ஆசீர்வாதமாக நீர் கொடுத்திருக்கும் இந்த புதிய மாதத்தின் முதல் நாளின் காலை வேளைக்காக, இந்த முதல் வழிபாட்டிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இவ்வேளையிலும் நீர் எங்களோடு பேசின திருமொழிகளுக்காக நன்றி. உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லியிருக்கின்றேன். கர்த்தர் அருளிய வாக்கு இதுவே என்று சொல்லி உமது வார்த்தைகளை அன்றைக்கு எசையா தீர்க்கன் மூலமாக தம் மக்களுக்கு நீர் அறிவித்தீர். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்றைய நாளிலும் அதே திருவார்த்தைகளை எங்கள் அனைவருக்கும் இறைவனீர் பகிர்ந்தளித்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு எதிராக என்ன நேர வந்தாலும் அவைகள் ஒன்றுமில்லாமல் போக்கக்கூடிய ஆற்றல் படைத்த இறைவன் எங்களோடு இருக்கிறீர் என்கின்ற உறுதியான விசுவாசத்தோடு, துணிவோடு, நம்பிக்கையோடு எங்களுடைய வாழ்வை நாங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் வாழ்ந்திட, மிக சிறப்பாக இந்த மாதத்தில் அந்த வாழ்வு எங்களுக்கு அமைந்திட நீர் துணை புரியும். அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய தூய ஜேம்ஸ் லூதரன் நூற்றாண்டு திருச்சபையை உமது திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சபையின் அனைத்து வகை பொறுப்பாளர்கள், திருச்சபை விசுவாச குடும்பத்தின் மக்கள், கோயில் பிள்ளை யாவரையும் ஆசீர்வதியும். இந்த வழிபாட்டிலே பங்கெடுத்திருக்கிற, உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற அனைவரோடும் தெய்வீகமான கிருபை நிறைவோடு தங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் ஆண்டவரே, இரக்கமுள்ள பிதாவே, இவ்வேளையிலும் மிக குறிப்பாக இந்த ஆராதனைக்கென்று உமது ஆலயத்தை ஆயத்தம் செய்தவர்களையும், திருப்பிடத்தை ஆயத்தம் செய்து அலங்கரித்தவர்களையும், வண்ணப்பூக்களினாலே ஆயத்தம் செய்த யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. அன்பின் ஆண்டவரே, இவ்வேளையிலும் இசைக்கருவிகளின் ஊடாக உமது நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிற தம்முடைய மக்களையும், பாடல்களை பாடி திருவசனங்களை நடத்தி கொடுத்து வாசித்த யாவரையும், ஆண்டவரே, தம் மக்களாய் உமக்கென்று படைத்த காணிக்கைகளை சேகரித்து கொண்டு வந்தவர்களையும், திருச்சபையினுடைய ஊழியங்களை அறிவிப்பாக வழங்கினவர் யாவரையும் கர்த்தராகிய இறைவனில் ஆசீர்வதிப்பீராக. சமூக ஊடகத்தின் வழியாக இந்த ஆராதனையை இன்னும் மற்ற மக்கள் அனைவர் இதில் காணவும், ஆராதனையிலே பங்கெடுக்கவும் அதற்கான ஏற்பாடுகளை செய்து நடத்தி கொண்டிருக்கிற வாலிபர்களையும் கர்த்தர் ஆசீர்வதி. சமூக ஊடகத்தின் வழி இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற தம்முடைய மக்களையும் இறைவன் ஆசீர்வதி. இந்த கிருபை எங்கள் அனைவரோடு தங்கியிருக்கட்டும். அன்பின் ஆண்டவரை, இவ்வேளையிலும் எங்களுடைய தேசத்தை இந்த திருக்கரத்தில் தருகின்றோம். என்னுடைய திருச்சபைகளையும் இந்த திருக்கரத்தில் தருகின்றோம். இருக்கிற எல்லா ஆட்சியாளர்கள், மக்கள் யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. அன்பின் ஆண்டவரை, இரக்கமுள்ள பிதாவே, இவ்வேளையிலும் திருமைந்தரும் எங்கள் ஆண்டவருமாக இயேசுவின் திரு உடலையும் உதிரத்தையும் நாங்கள் உட்கொள்ள பானம் பண்ண பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு வேண்டிய பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை தந்து கர்த்தராகிய இறைவன் எங்களை பரிசுத்தப்படுத்தி தூய்மைப்படுத்தியிருக்கிறீர். இந்த பரிசுத்த தன்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் காத்துக்கொண்டு இறைவனுக்கு ஏற்புடையவர்களாகவே தொடர்ந்து வாழ்ந்திட நீர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். நல்ல ஆண்டவரே, இரக்கமுள்ள பிதாவே, இவ்வேளையிலும் இந்த ஆராதனையில் தம்முடைய மக்களாய் உமக்கென்று படைத்திருக்கிற காணிக்கைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். படைத்திருக்கின்ற வழிபாட்டின் காணிக்கை, மாத காணிக்கை, ஸ்தோத்திர காணிக்கை, திருவிருந்து காணிக்கை, பல்வேறு நிலையிலே தம்முடைய மக்கள் படைத்திருக்கிற அனைத்து காணிக்கைகளையும் நீர் தயவாய் ஏற்றுக்கொள்ளும். அக்காணிக்கைகள் யாவற்றையும் ஒரு திரு பீடத்தின் மீது நாங்கள் வைத்திருக்கும் போது படைத்த உள்ளங்களையும் இல்லங்களையும் தந்தையாகிய இறைவன் நீ நிறைவாக ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே, இவ்வேளையிலும் மிக குறிப்பாக அன்புக்குரிய செல்வன் மெல்வின் ஹட்சன் அவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அவருடைய அன்புக்குரிய குடும்பத்தின் பெற்றோர்கள் திரு மோசஸ் ஐயா அவர்களுக்காக, திருமதி சாரலாம் அவர்களுக்காக நன்றி. ஆண்டவரே, எம்ஜிஆர்
மருத்துவ கல்லூரியிற்கு ஆண்டவரே அன்பு மகன் சென்றிருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். சென்னை பகுதியில் பேரம்டி ஆண்டவரே படிப்பதற்காக ஆண்டவரே தம்முடைய மகன் அங்கே போய் இருக்கும்போது கர்த்தராகிய இறைவன் மேற்கொள்ளுகின்ற எல்லா காரியத்தையும் நீர் வாய்க்கப்பெறச் செய்து தம்முடைய மகனை நீர் ஆசீர்வதித்தருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். இந்த கிருபையினால் எங்களை தொடர்ந்து இடைக்கட்டி காத்துக்கொள்ளும். ஆண்டவரை நீர் கொடுத்த நல்ல மழைக்காய் ஸ்தோத்திரம். தினந்தோறும் நல்ல மழையை இறைவன் எங்களுக்கு பொழிந்தருளி எங்களை மகிழ்ச்சியூட்டுகின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த வெப்பமான காலங்கள் எல்லாம் முழுமையாக மாறி கடவுளாக இறைவன் எங்களுக்கு துணை புரிவீராக. மீண்டும் இறை சன்னிதானத்தில் நாங்கள் இணைந்து வருகை தருகின்ற வரையிலும் கர்த்தர் எங்களை கரம் பிடித்து பாதுகாப்போடு நடத்த வேண்டும் என்று நாங்கள் தாழ்பணிந்து மன்றாடுகிறோம். பலவீனத்தோடு இருக்கிற எல்லாரையும் நீர் கண்ணோக்கி பார்த்து ஆற்றல் படுத்தும். இந்த புதிய மாதத்தில் விசேஷித்த நாட்களை காணப்போகிற எல்லோரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த கிருபை எங்களை தாங்கி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே எங்கள் ஜெபத்தை தயவோடு ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். நம் ஆண்டவருடைய இறை ஆசிரியை பெற்றுக்கொள்ள எழுந்து நின்று கண்களை மூடி தலை வணங்குவோம். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமாக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நம் ஆண்டவருடைய தெய்வீகமான பிரசனம் நம்மோடு இருந்து நமக்கு எதிராக வருகின்ற எல்லா ஆயுதத்தையும் வாய்க்க பண்ணாமல் நம்மை ஆற்றலோடு நடத்துகின்ற இறைவன் இருக்கிறார் என்கிற துணிவோடு நாம் சமுதாயத்துக்குள் பயணப்பட்டு வாழ்வோம். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து வழிநடத்தி ஆசீர்வதித்து காத்துக்கொள்வாராக. ஆமென்.